ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். நான் ஜெசிகா வினோலியா. எனக்கு தெரிஞ்ச வயசான சீனியர் சிட்டிசன் கப்பிள் ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு அந்த சீனியர் சிட்டிசன் கம்யூனிட்டி எதுலையாவது ஒரு ஃப்ளாட் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு யாரையாவது ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் ஏற்கனவே இருக்கிறது சொந்த வீடு தானே, எதுக்கு நீங்கள் இப்போ அங்கேருந்து மாறணும்னு சொல்கிறீங்க? அதுவும் சிட்டிக்குள்ளே தான் இருக்குது, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, எல்லா வசதிகளும் உங்களுக்கு இருக்குதே அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எல்லா வசதிகளும் இருக்குது, ஆனால் எங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆளே இல்லை அப்படின்னு. அவங்களுக்கு 3 பிள்ளைகள், 3 பிள்ளைங்களும் வெளிநாடுகளில் செட்டில் ஆகிருக்கிறாங்க. மனைவி, குழந்தை, பிள்ளைகள் அப்படின்னெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பேர பிள்ளைகளும் நிறைய இருக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், இவ்வளவு பேர் உங்களுக்கு இருக்கிறாங்களே, நீங்கள் என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, அவங்க யாருமே எங்கள் கூட எல்லாம் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பிஸியாக இருப்பாங்களா? அது எப்படி அப்படின்னு கேட்டேன். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் உங்ககிட்ட பேச மாட்டாங்களா? நீங்கள் வயசானவங்க இங்கே தனியாக இருக்கீங்களேன்னு அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன். அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் சொல்லலை. பிறகு எனக்கு அவங்கள பற்றி கிடைச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, 3 பிள்ளைகளும் நன்றாக சம்பாதிக்கிறார்கள், மருமகள்களும் சம்பாதிக்கிறாங்க, பேர பிள்ளைகளும் அந்தந்த நாடுகளில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்க யாருமே இவங்க கிட்ட மாதத்துக்கு ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணி பேச மாட்டாங்க. பணம் கரெக்டாக அனுப்பிடுவாங்க, எல்லாருமே நிறைய பணம் அனுப்புவாங்க. ஸோ இவங்க இந்த வயசான பேரண்ட்ஸ் கிட்ட பணம் நிறையா இருக்கும், வசதிகள் நிறையா இருக்கும். அவங்க வீட்டில் இது நெட்டு உண்டு, சிஸ்டம் உண்டு, மொபைல்ஸ் நிறையா உண்டு, எல்லா வசதிகளும் உண்டு. உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு தேதியில் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நாம் இன்னொருத்தர் கூட வீடியோவில் பேசிட முடியும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட நம்மளால் பேச முடியும். அப்படி வசதிகள் முன்னேறின இந்த காலத்தில் கூட அந்த பிள்ளைகள் இவங்க கிட்ட, பெற்றோர்கிட்ட பேசுறதுக்கு ரெடியாக இல்லை. அவங்களுக்கு அது முக்கியம்னு தோணலை. யோசிச்சு பாருங்க, இத்தனை காலம் தான் வளர்த்து ஆளாக்கின பிள்ளைகள் கடைசி காலத்தில் தங்களை விட்டு போனது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு தெரியும் போது அந்த பெற்றோரோட மனசு எவ்வளவு வேதனைப்படும் இல்லையா? இந்த தப்பை நம்ம செய்யலாமா? நிறைய வீடுகளில் இது நடக்குது. கொஞ்சம் உங்களை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்கள். இப்படி நடக்கிற வீடுகளுக்கு தயவு செஞ்சு உங்களுடைய ஆலோசனையை கொடுங்க. கண்டிப்பாக வாரத்தில் 1 நாள் இல்லை வாரத்தில் 2 நாள் யாராவது ஒருத்தர் மாற்றி மாற்றி ஒரு 10 நிமிஷம் பேசுனாங்கன்னா ரொம்ப தாராளமாக போதும். அதுவே இன்னொருத்தருடைய வீடு எனக்கு தெரியும், ஒரே ஒரு மகன், கஷ்டப்பட்ட குடும்பம், அவனை அங்கே படிக்க அனுப்பி இருக்கிறாங்க, அவன் அங்கேயே வேலை பார்த்து அங்கேயே இருக்கான். அவன் என்ன பண்ணுவானா, டெய்லி ஒரு தடவை காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சதும் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவான். பாதி நேரம் அவன் வீட்டில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேசுவான், இல்லைன்னா எங்கேயாவது போய்கிட்டு இருக்கும்போது பேசுவான். ஆனால் கண்டிப்பாக காலையில் ஒரு தடவை அவங்க அப்பா அம்மா கிட்ட அவன் பேசிடுவான். ஆகையினால இந்த அப்பா அம்மாவுக்கு எந்த வருத்தங்களும் இல்லை. என் பிள்ளை வேலைக்கு போயிருக்கான், என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் வசதி ஆனதுக்கப்புறம் அவன் திரும்ப இங்கே வருவான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரியா? அவன் வர்றானோ இல்லையோ, அவன் ஒரு மகனுக்கு உரிய கடமைகளை கரெக்டாக அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா? எவ்வளவு பணம் சம்பாதிச்சு அல்லது எவ்வளவு நாம் வசதிகள் இருந்தாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் பெற்றவங்க தான். அவங்களுக்கு உள்ள சில மரியாதைகளை, சில சலுகைகளை நாம் கண்டிப்பாக செய்யணும் இல்லையா? பிள்ளைகள் அந்த நிலைக்கு வர்றதுக்கு பெற்றோரும் காரணம் தானே. நிறைய பிள்ளைங்கள் பேசுகிறாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, நான் எஜுகேஷன் லோனில் படித்தேன், நான் கஷ்டப்பட்டு இங்கே வேலை செஞ்சேன், அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும், அவங்க கூட ஏன் பேசணும், எல்லா பெற்றவங்களும் செஞ்சது தானே அவங்களும் செஞ்சாங்க அப்படின்னு பேசுகிற பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. இந்த வழி அவங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, அவங்க பிள்ளைங்க வரும் இல்லையா, வந்துட்டு அவங்கள கேள்வி கேட்கும், என்ன எல்லாத்தையும் நீ இப்போ அதிசயமாக செஞ்ச, எல்லா பிள்ளைகளும் எல்லா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு செய்கிறது தானே நீ செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க பாருங்கள். அன்னைக்கு தெரியும், அடாடா நாம் நம்ம பேரண்ட்ஸுக்கு சில விஷயங்களை செய்யாமல் விட்டுட்டோம், நாம் இப்படி பேசிட்டோம், இது தப்பு அப்படிங்கிறது. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகதான் செய்யும். அதே சமயம் நம்மளுடைய பொறுப்பில் இருக்கிற
பெற்றவங்களுக்கு, வயசானவங்களுக்கு டெய்லி இல்லைனாலும் 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை பேசுகிறதுக்கு வாய்ப்பை கொடுங்க. நீங்கள் பேசுங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க, மருந்து சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். வயசானவங்களுக்கு நாம் கொடுக்குற பணமோ பொருட்களோ பெருசாக பொருள் தராது, மீனிங்ஃபுல்லாக இருக்காது. எப்படி இருக்கீங்கன்னு கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுக்காக அவங்களும் எப்போதும் ப்ரேயரில் இருப்பாங்க இல்லையா? பெற்றவங்க பிள்ளைகளுக்காக பண்ணுற ப்ரேயரில் தான் பிள்ளைகளோட வாழ்க்கை நிற்குதுன்னு ஒரு சீனியர் பாஸ்டர் சொன்னார். அது ரொம்ப உண்மை. ஆகையினால உங்களுக்காக தினமும் பிரார்த்திக்கிற பெற்றவர்களை நீங்கள் கைவிட்டுடாதீங்க. டெய்லி அல்லது 2 நாளைக்கு ஒரு தடவையாவது அவங்கக்கிட்ட பேசுங்க. பேசுகிறது தான் அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும். ஜெசி ரைட்ஸ், சைனிங் ஆஃப், ஜெசிகா வினோலியா.